ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம எல்லார் வீட்லேயுமே குத்துவிளக்கு அப்படிங்கிறது இருக்கும். அந்த திருவிளக்கினுடைய மகிமையையும் தத்துவத்தையும் தான் நம்ம இந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம். குத்துவிளக்கு ஏற்றுறவங்க இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். அதனுடைய பலன்களையும் தெரிந்து கொண்டு நம்ம ஏற்றும் பொழுது அது நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த குத்துவிளக்கு பார்த்திங்கன்னா அது இறைவனுடைய அம்சமாகவே கருதப்படுகின்றது. அதனால் முழுவதுமாக இந்த பதிவை தவறாமல் பாருங்கள். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குத்துவிளக்கு என்பது சிவன், விஷ்ணு, பிரம்மா என்ற மும்மூர்த்திகளின் வடிவமாக திகழ்கிறது. விளக்கின் அடிப்பகுதி பார்த்திங்கன்னா பிரம்மாவும், நடுத்தண்டு பகுதி விஷ்ணுவும், நெய்யேந்தும் அகல் விளக்கு அந்த பகுதி பார்த்திங்கன்னா சிவனாகவும் கருதப்படுகின்றது. அதற்கு மேலுள்ள பகுதி மகேஸ்வரன், சிகரமாக உள்ள உச்சி பகுதி பார்த்திங்கன்னா சதாசிவன். விளக்கின் சுடர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவியாகவும், அதனுடைய ஒளி பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவியாகவும், அதனுடைய வெப்பம் பார்த்திங்கன்னா பார்வதி தேவியாகவும் கருதப்படுகின்றது. குத்துவிளக்கில் உள்ள 5 முகங்களும் நமது ஐம்புலன்களையும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனப்படும் பஞ்சபூதங்களையும் குறிக்கும் என்பது சிலர் கூறும் விளக்கம். விளக்கின் 5 முகங்களும் சூரியன், சந்திரன், அக்கினி, சொல், உயிர் என்ற 5ஐயும் குறிக்கும். பஞ்சமுகங்களிலும் உள்ள திரிகளை சுடர்விட செய்தால் ஆத்ம ஒளி உண்டாகும் என்பது யக்னவல்கியர் கூறும் விளக்கமாகும். குத்துவிளக்கும் பெண்மையும் குத்துவிளக்கில் இருக்கின்ற 5 முகங்களும் பெண்களுக்கு இருக்க வேண்டிய 5 முக்கிய குணங்களை குறிக்கும் என்பது சிலர் கூறும் விளக்கம். அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்பு, மன உறுதி, நிதானம், சமயோசித்த புத்தி, சகிப்புத்தன்மை ஆகியன. அதே போல் பார்த்திங்கன்னா குத்துவிளக்கிற்கு நாம் ஊற்றும் அந்த எண்ணெயானது எந்த எண்ணெய் ஊற்றினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பசு நெய் ஊற்றும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மகாலட்சுமி கடாசம் உண்டாகும், புத்திர பாக்கியம் கிட்டும். நல்லெண்ணெய் ஊற்றும் பொழுது நமக்கு சனியால் பிடிக்கப்பட்டோருக்கு பரிகாரமாக அமையும், லக்ஷ்மி தேவியின் அருள் கிட்டும். தேங்காய் எண்ணெயில் நம்ம ஊற்றும் பொழுது பார்த்திங்கன்னா பலவிதமான தெய்வங்கள் வீட்டில் வாசம் செய்யும் என்பது நம்பிக்கை. கணவன் மனைவிக்கிடையே பாசத்தை உண்டாக்கும், பழம்பாவங்கள் நமக்கு நீங்கும். இலுப்ப எண்ணெயில் நம்ம ஊற்றி விளக்கேற்றும் பொழுது பார்த்திங்கன்னா எல்லா பாவங்களும் போகும், மோட்சம் கிட்டும், நல்ல ஞானம் வரும், பிறவி நீங்கும். விளக்கு எண்ணெயில் நம்ம ஊற்றும் பொழுது பார்த்திங்கன்னா தெய்வ அருள், புகழ், சுகம், உற்றார் சுகம், தாம்பத்திய சுகம் இவற்றை அதிகரிக்க செய்யும். வேப்ப எண்ணெயில் நம்ம ஊற்றும் பொழுது பார்த்திங்கன்னா குலதெய்வத்தின் அருள் கிட்டும். அதுபோல் பார்த்திங்கன்னா முக்கூட்டு எண்ணெய், அதாவது நெய், வேப்ப எண்ணெய், இலுப்ப எண்ணெய் ஆகிய 3ஐயும் கலந்து விளக்கேற்றி வர செல்வம் உண்டாகும், ஆரோக்கியம் தரும், இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்தது. விளக்க வேண்டியவை கடலை எண்ணெய், பாமாயில், கடுகு எண்ணெய் முதலியவை பார்த்திங்கன்னா நம்ம விளக்கேற்றுவதற்கு இதை நம்ம பயன்படுத்தவே கூடாது. விளக்கேற்ற வேண்டிய திசைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிழக்கு திசை நோக்கி விளக்கேற்றுவது சிறப்பு, துன்பங்கள் நீங்கும், கிரகங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். மேற்கு திசை நோக்கி நம்ம விளக்கேற்றும் பொழுது கடன் தொல்லைகள் நீங்கும், சனி கிரகத்திற்கு ஒப்பு ஏற்படும், பகை நீங்கும். வடக்கு திசை நோக்கி விளக்கேற்றி வந்தால் திருமண தடை, சுபகாரிய தடை, கல்வி தடை, வேலைவாய்ப்பு தடை இப்படின்னு நம்மளுக்கு தொழில் சம்பந்தமான வியாபாரம், கல்வி போன்றவைகளுடைய தடைகளானது நீங்கப்படும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த திசையில் மட்டும் நம்ம விளக்கேற்றக்கூடாது. வேறு என்ன திசைன்னு பார்த்திங்கன்னா தெற்கு திசை தான். அவை நமக்கு துன்பங்களை தான் கொண்டு வரும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது. விளக்குக்கான ஒரு ஆசனம், விளக்குகளை பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நம்ம வெறுந்தரையில் வைக்கக்கூடாது. அவற்றை வெள்ளி, செம்பு, பித்தளை, பஞ்சலோகம் முதலியவற்றான ஒரு தாம்பலத்தில் மீதே வைக்க வேண்டும், அல்லது மரத்திலான பலகை மீதாவது விளக்கே நம்ம ஏற்றி வைக்க வேண்டும். சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா விளக்குக்கு நம்ம குத்து விளக்காகவே ஒரு திண்டு மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருப்போம், அதில் கூட நம்ம வைக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா எப்போதுமே அதை வெறுந்தரையில் நம்ம வைக்கக்கூடாது. அதுபோல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விளக்காக இருந்தாலுமே நம்ம அதிகாலையில் ஏற்றுவது, அதாவது காலை 3 மணி முதல் 5 மணிக்குள்ளே விளக்கேற்ற வேண்டும் அப்படிங்கிறது சொல்வது. எதற்காக அதிகாலையில் 3 மணிக்கே நம்ம ஏற்றணும் பார்த்திங்கன்னா அது பிரம்ம முகூர்த்தம் தொடங்குகிற நேரம். அந்நேரத்தில் நம்ம இயற்றுவது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும். ஏற்கனவே நம்ம பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், அதை பற்றி தெரியாதவங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அவ்வாறு செய்து வந்தாலே நமக்கு சர்வ மங்கள யோகத்தை தரும்.
அதுபோல் மாலை நேரத்தில் பார்த்திங்கன்னா 6 மணி அளவில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாட நல்ல வேலை, நல்ல கணவன், குடும்ப சுகம், புத்திர சுகம் ஆகியவை கிட்டும். காலையில் விளக்கேற்றும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலும் மனமும் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும். மன சஞ்சலமோ உடலில் நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியும், நம்மளுடைய உடலானது சுத்தமாக இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதற்கு தகுந்தா போல் நம்மளுடைய உடலானதை சுத்தப்படுத்தி கொள்ளணும். அதிகாலையில் குளிக்க முடியாதவங்க பார்த்திங்கன்னா மூஞ்சி முகரையை கூட நம்ம கழுவி கொண்டு விளக்கேற்றலாம். ஆனால் சுத்தம் இல்லாதது நமக்கு தெரியும் பொழுது நம்ம குளித்து கொண்டே விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா வாசலில் சாணம் தெளித்து கோலம் போட்ட பிறகே விளக்கேற்ற வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போது வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்ட பின்னரே விளக்கேற்ற வேண்டும். காலை மாலை விளக்கேற்றும் பொழுது கொல்லைப்புற கதவை சாத்திவிட வேண்டும். விளக்கேற்றும் போது பார்த்திங்கன்னா விளக்கிற்கு பால், கல்கண்டு நிவேதனம் வைத்து வழிபட எல்லா நன்மைகளும் நமக்கு கிட்டும் அப்படிங்கிறது ஐதீகம். எரியும் விளக்கை தூண்டும் முறை விளக்கை எரிய தொடங்கியவுடன் அந்த விளக்கிற்குரிய தேவதை ஆவணமாக்கி விடுவதால் விளக்கு எரியும் போது அதன் திரியில் சிட்டத்தை தட்டுவதோ திரியை நிமிட்டுவதோ கூடாது. திரியை பெரிதாக்கி வெளிச்சத்தை கூட்டலாம். நேரம் ஆக ஆக விளக்கின் ஒளி மங்கிக் கொண்டே இருந்தால் எரிந்து கொண்டிருக்கும் திரியில் அருகே புது திரி ஒன்று ஏற்றிய பின்னர் பழைய திரியை எடுத்து விட வேண்டும். விளக்கை குளிர வைக்கும் முறை. விளக்கேற்றினால் எண்ணெய் முழுவதும் தீர்ந்து விளக்கு தானாக அணையும் வரை நம்ம விட்டு விடுகின்றோம். அது தவறு. விளக்கு ஏற்றியிருந்தவாறே அதனை குளிர வைக்கும் வரை விளக்கில் எண்ணெய் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். விளக்கை வாயால் ஊதியோ வெறுங்கையால் அணைக்கக்கூடாது. விளக்கை குளிர வைக்க வேண்டுமானால் திரியில் அடிப்பகுதியில் பின்புறமாக இழுக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம புஷ்பத்தால் கூட அணைக்கலாம். அப்போது தீச்சுடர் சிறிது சிறிதாக குறைந்து திரி எண்ணெயில் அமிழ்ந்து விளக்கு குளிரும். இது பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே பண்ணுறது. அதாவது விளக்கை குளிர்விப்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் நம்ம திரி அப்படியே மெல்ல உள்ளே இழுத்து கூட குளிர்விப்பது உண்டு. இப்படியும் நம்ம குளிரச் செய்யலாம். இல்லைன்னா நம்ம புஷ்பத்தால் குளிரச் செய்யலாம். எலுமிச்சப்பழ விளக்கு. எலுமிச்சப்பழ சாறை பிழிந்துவிட்டு அதன் தோலை விளக்குகளாக்கி அதில் நெய் ஊற்றி விட்டு ராகு நேரத்தில் துர்க்கைக்கு விளக்கேற்றி வழிபடுவது உண்டு. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு திருமண தடைகள் நீங்கி திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கை. விளக்கின் திரியின் நன்மைகள். பருத்தி பஞ்சினால் ஆன திரி நல்லவே அனைத்தும் செய்யும். இலவம் பஞ்சினால் திரிக்கப்பட்ட திரி பார்த்திங்கன்னா சகல பாக்கியத்தையும் தரும். தாமரை தண்டி நூலால் திரிக்கப்பட்ட திரியானது முற்பிறவியில் செய்த பாவத்தை போக்கும், செல்வம் நிலைத்து நிற்கும். வாழைத்தண்டி நாரினால் உருவாக்கப்பட்ட திரியை பயன்படுத்துவதால் குழந்தை செல்வம் உண்டாகும். தெய்வ குற்றம், குடும்ப சாபம் முதலியவை நீங்கி சாந்தி உண்டாகும். குலதெய்வ குறைபாடு நீங்கும். வெள்ளை எருக்கன் பட்டையில் திரித்த திரியால் பெருத்த செல்வம் தரும். பேய் பிடித்தவர்களுக்கு அதன் தொல்லைகள் நீங்கும். புது மஞ்சள் சேலை அண்டால் செய்யப்பட்ட திரி அம்மன் அருள் கிட்டும். வியாதிகள் குணமாகும். காற்று சேட்டைகள் நமக்கு நீங்கும். சிவப்பு நிற சேலை துண்டினால் திரிக்கப்பட்ட திரி திருமண தடை நீங்கும். மலட்டுத்தன்மை நீங்கும். பிசாசுகள் தொல்லைகள், செய்வினைகள், எதிர்வினையான ஆற்றல்கள் நம்மை விட்டு விலகி போகும். பன்னீர் விட்டு காய வைத்து புது வெள்ளை துணியால் திரிக்கப்பட்ட திரி உத்தம பலன்களையும் அத்தனையும் கிடைக்கும். விளக்கு பூஜைக்கு ஏற்ற நாட்களை நம்ம பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை, கார்த்திகை, திருவாதிரை, பூரம், விசாகம், திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள், பௌர்ணமி, அமாவாசை, சதுர்த்திதி, பஞ்சமி திதி, ஏகாதசி திதி, நவராத்திரி, சிவராத்திரி, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, தை செவ்வாய், தை வெள்ளி. இந்த விசேஷமான நாட்களில் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு பூஜைகள் செய்வது மிகவும் பிரசித்தி பெற்றது, மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாட்களில் நமக்கு இறையருள் அப்படிங்கிறது மிகுதியாக கிடைக்கும். ஆகிய நாட்களுக்கு பூஜைக்கு ஏற்ற நாட்களாக வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் கூட்டு வழிபாடாக விளக்கு பூஜை செய்வது மிகுந்த நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். விளக்கு பூஜையில் கவனிக்க வேண்டியவை. விளக்கு பூஜையில் விளக்கிற்கு அர்ச்சனை செய்த குங்குமத்தை எடுத்து சுமங்கலி பெண்கள், அதாவது பார்த்திங்கன்னா திருமணமான பெண்கள் தாலியிலும் தலை உச்சி வகிடிலும் வைத்து வர அவர்களது கணவர்கள் நலமுடன் வாழ்வார்கள். திருவிளக்கு பூஜை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா குத்து விளக்கை தலைவாழை இலை மீது வைத்து பூஜை செய்ய வேண்டும். அதனால் அந்த குடும்பம் வாழையடி வாழையாக செழிப்புற்று ஓங்கும். விளக்கின் சுடர் நிதானமாக எரிய வேண்டும். நடுங்கக்கூடாது, புகையக்கூடாது, மெல்ல தணிந்து அடங்கக்கூடாது.
விளக்கில் குளம் போல எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். விளக்கின் சுடரில் மகாலட்சுமி நிறைந்து நிலைத்து நிற்கின்றது காரணத்தினால் அச்சுடரை கையால் வீசிய காற்றாலும் வாயால் ஊதியும் குளிர வைப்பது குற்றமாகும். அதிகாலையில் எழுந்ததும் பூஜை அறையில் குத்துவிளக்கு அல்லது காமாட்சி விளக்கு ஏதேனும் ஒன்றை ஏற்றி வைக்க வேண்டும். விளக்கு என்பது லட்சுமி வாசம் செய்யும் இடமாகும். அது மங்கள சின்னம். உங்கள் வீடு பிரகாசமாக இருக்க வேண்டின் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா விளக்கும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அடுப்பேற்று முன்பாக சுமங்கலி பெண்கள் காலையில் குளித்துவிட்டு காமாட்சி விளக்கேற்றியோ ஓம் சக்தி விளக்கேற்றியோ வழிபட்டு அதிலிருந்து தீப ஒளியை கொண்டு அடுப்பேற்றி வர சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. விளக்கேற்றியவுடன் செய்யக்கூடாதவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கேற்றிய பிறகு தலை சீவக்கூடாது, வீட்டை பெருக்கக்கூடாது, விளக்கேற்றியவுடன் சுமங்கலி பெண்கள் வெளியே செல்லக்கூடாது, விளக்கேற்றியவுடன் சாப்பிடக்கூடாது, விளக்கேற்றும் நேரத்தில் நம்ம உறங்கக்கூடாது, விளக்கேற்றிய பிறகு பால், மோர், உப்பு, தவிடு, சுண்ணாம்பு, அரிசி, கடன் ஆகியவை கொடுக்கக்கூடாது, விளக்கேற்றியவுடன் துணி துவைக்கக்கூடாது, விளக்கேற்றிவிட்டு உடனே தலை குளிக்கக்கூடாது. மேற்கண்டவாறு செய்தால் வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்ய மாட்டாள். அதனால் பார்த்தீங்கன்னா தரித்திரமே குடிபோகும். விளக்கு பூஜை பற்றி புராணங்கள் சொல்வன காலங்காலமாக நம்பிக்கையாக இருப்பன. சாஸ்திரங்களில் கூறப்படுவன இவை. அதனால் பார்த்தீங்கன்னா விளக்கையினுடைய மகிமையும் விளக்கேற்றுவதனுடைய அந்த புராண குறிப்புகளையும் நம்மளுடைய முன்னோர்கள் படியே அந்த வழிபாடு முறைகளை மேற்கொண்டு வருவது நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கு எப்பொழுதுமே அது நன்மைகளை அளிக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம இதெல்லாம் மறந்து கொண்டு வருவதனால தான் நமக்கு நிறைய எதிர்வினையான ஆற்றல்கள் நம்மளை சூழ்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். முற்காலத்தில் உள்ள நிறைய ஆற்றல்கள் இந்த காலத்தில் தேவையில்லாத விஷயங்களில் நம்ம ஈடுபடும் பொழுது பார்த்திங்கன்னா அதிலவே நம்ம நிறைய நேரத்தை செலவழித்து விடுகிறோம். அதனால் என்ன ஆகிறது, எல்லாமே அதிலேயே விரயமாகி போய்விடுகிறது. அதனால் இந்த காலத்துலேயும் மறந்து விடாமல் விளக்கு பூஜைகள் எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு வரும்பொழுது தான் நாம் எப்போதுமே உடல் ஆரோக்கியத்திலையும் நோய் நொடி இல்லாமலும் வளர முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். என்னத்தை தேடி நம்ம அலைந்தாலுமே இறையருள் அப்படிங்கிறது நமக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். படைத்த இறைவனிடமே நம்ம வழிபாடு முறைகளை செய்து அவருடைய நல்லாசியின்படி இந்த வாழ்க்கை முறையை நம்ம வாழும் பொழுது நமக்கு எல்லா அருளுமே கிடைக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான கருத்து.